ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மக்களே. இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி டாஸ்க் ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்குதுங்களா, அது எப்படி போச்சுன்னு கேட்குற எல்லாத்தையும் எல்லாரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. எப்படி இருந்தது எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ், அவங்க குடும்பத்தார் அட்வைஸ் பண்ணாங்க இல்லையான்னு கேட்குறாரு. ஆமாம் சார்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது எல்லாம் அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து இன்னும் இருக்கிறதே வந்து 2 வாரம் தான் இருக்குது. ஸோ இதுலையாவது இனிமேல் உங்கள் குடும்பத்தார் சொன்ன மாதிரி ஆட்டத்தில் கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் டாஸ்க் பற்றி கமருதீன் கேட்குறாரு. கமருதீனை பற்றி எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்று மைனஸ்னு சொல்கிறாங்க, ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ கமருதீன்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பார்வதி இப்போ ஹெல்ப் பண்ணீங்க? நீங்கள் தலை தானே, நீங்கள் யாருன்னா சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வேடிக்கை தானே பார்க்கணும், நீங்கள் ஏன் போய் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் பாரு தான் நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் யாரா சப்போர்ட் பண்ணுங்கன்னாங்க. சரி நானே இறங்கி பண்ணிட்டேன் சார்னு சொன்னார். இது உங்கள் வேலை இல்லை கமருதீன், தலையாக நீங்கள் என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் ஏன் மற்ற வேலைலாம் செய்கிறீங்கன்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் ரோஸ்ட் விழுது. அப்புறம் வந்து பார்வதிட்டு கேட்குறாரு, நீங்கள் ஏன் உங்கள் வேலையை செய்ய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறேன் சார் நான் வேலை செய்கிறேன், கொஞ்சம் லேட்டாக செய்கிறேன்னு. இல்லை பாரு நீங்கள் வேலை செஞ்சே நான் பார்க்கலன்னு சொல்லிடுறாரு. உடனே பார்வதி ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி கொஞ்சம் ரோஸ்ட் அதிகமாக தான் விழுந்தது. நீங்கள் எல்லாத்துக்குமே பிடிவாதம் இருக்கீங்க, ஜெயிச்சிட்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் தோற்று தான் போவீங்கன்ற மாதிரி உடச்சி பேசுகிறாரு. உடனே இது வந்து உண்மையாகவே பார்வதியை காயம் தான் படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்குறாரு, யாரோட வீட்டு ஆளுங்க அவங்களுக்கு பதில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, வினோத் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அமித்க்கு அவங்க பொண்ணையும் அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க, இப்போ பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை சொல்கிறாங்க, அதேமாதிரி சபரிக்கு அவங்க அம்மாவை சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் ஒருத்தர் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு விஜய் சேதுபதி கொஞ்சம் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு. கடைசியாக பார்த்தா பார்வதியை வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விட்டுறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரோஸ்ட் கொடுத்தாரு, கடைசியாக போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள கலாய்ச்சிட்டு கொஞ்சம் கூல் பண்ணிட்டு போகிறாரு. இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா அமித் வெளியே வராரு. ஸோ அமித் வந்து எவிக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அமித் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னி எபிசோட் அப்படியே முடியுதுங்க. மற்றும் நாளை எபிசோடில் என்ன நடக்குன்றது நாளைக்கு பார்ப்போம் மக்களே.